ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோர் தனியா ஹவுஸ் ஒய்ஃப். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு விஷ் பண்றதுக்கு. இருந்தாலும் நமக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே ஒரு நல்ல புத்தாண்டா அமையணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான வீடியோ, ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ தான் பார்க்க போறோம். பூஜை பண்ணும்பொழுது சில மிஸ்டேக்லாம் நமக்கே தெரியாம பண்ணுவோம். அதுல ஒரு 5 மிஸ்டேக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த மிஸ்டேக்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பூஜைன்னு சொல்லும் பொழுது அதுக்காக நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மெனக்கட்டு நிறைய வேலை பார்ப்போம். காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீடு கிளீன் பண்ணி மாப் போட்டு அதுக்கப்புறம் பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, பூ வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒர்க் பண்ணுவோம். நம்ம ஒரு நாள்ல இல்ல ஹாஃப் டேன்னு கூட வச்சுக்கோங்களேன். இவ்வளவும் பண்ணி லாஸ்டா நம்ம சாமி கும்பிடும்போது ரொம்ப ரிலாக்ஸா கும்பிடுறோமா, அதுதான் மெயின். சரிங்களா? இவ்வளோ பண்ணிட்டு பூஜை ஒழுங்கா யாருமே பண்ண மாட்டோம். சும்மா அரிபரியா செஞ்சுட்டு போறவங்க இருக்காங்க. அதுவும் முக்கியமா ஒரு 5 மிஸ்டேக் மட்டும் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருப்போம். பூஜைன்றது ஒரு எமோஷன், ஃபீலிங். சாமிக்கும் நமக்கும் ஒரு கனெக்ட் பண்ற விஷயம். அதனால அதை எப்படி ரிலாக்ஸா நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன பண்றோம்னா, அவசரமா பூஜை பண்ணாதீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி காலையில இருந்து அவ்வளோ பொறுமையா நம்ம இன்னைக்கு பூஜை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி மெனக்கட்டி நிறைய வேலை பண்ணியிருப்போம். ஆனா பூஜை பண்ணும் பொழுதுதான் ஐயோ வெளியே போனோம், கோவில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அரிபரியா சாமி முகத்தை கூட சரியா பார்க்காம நம்ம ஆரத்தி காட்டுறது, அதுக்கப்புறம் விளக்கு ஏத்திட்டு போறது டக்கு டக்குன்னு. அந்த மாதிரி சில டைம்லாம் நிறைய பேர் கண்டிப்பா பண்ணுவோம். ஏன்னா கோவில் போனோம் இல்ல வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படுற மாதிரி, இல்ல ஒவ்வொருத்தர் இந்த டைம்குள்ள ஏத்தி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அரிபரியா பண்றவங்க சில பேர் இருக்கிறாங்க. சோ அப்படியெல்லாம் பண்ணாம எப்படி நம்ம ஒரு நாள் ஃபுல்லா டைம் எடுத்து எல்லா ஒர்க்கும் பண்றோமோ அதே மாதிரி பூஜை பண்ணும் பொழுதும் கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்து வேண்டறதுக்காக பூஜை பண்றதுக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க. ஹரிபரியா பண்ணாதீங்க. சரிங்களா? செகண்ட் மிஸ்டேக் என்னன்னா, பூஜை பண்ணும் பொழுது பேசாதீங்க. இது கன்ஃபார்மா எல்லார் வீட்லயும் நடக்கும். தனியா நம்ம பூஜை பண்ணும்போது நடக்காது. இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் வருது பாருங்க, அப்பதாங்க ஒரு போரே நடந்து முடிக்கும் பாருங்க வீட்ல. ஏன்னா அப்பதான் படையல் போடுறது அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும். அப்பதான் ஆரத்தி காட்டும் பொழுது தேங்காய் உடைக்கிறதுக்கு அதை எடுத்துட்டு வா, தேங்காய் உடைச்சு தண்ணி ஊத்த கிளாஸ் எடுத்துட்டு வா, சாம்பிராணி போக போடு, அதை ஏத்து இதை ஏத்துன்னு சொல்லிட்டு அந்த பூஜை ரூமுக்குள்ள அப்படியே ஒரு சந்தை மாதிரி இருக்குங்க. அப்படிலாம் பண்ணாம ஃபர்ஸ்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுங்க. சரிங்களா? படையல் போட போறீங்களா, அதுக்காகலாம் ஃபர்ஸ்டே அரேஞ்ச் பண்ணிட்டு பேக்ரவுண்ட்ல ஒரு நல்ல ஒரு சாமி பாட்டு டிவிலயோ போன்லயோ இல்ல ஹோம் தியேட்டர்லயோ ஏதோ ஒண்ணு சாமி பாட்டு போட்டுட்டு நல்ல மனசு நிம்மதியா சைலண்டா சாமி கும்பிடுங்க. யாரும் பேசாதீங்க. சரிங்களா? இப்படி பண்ணும் பொழுது வீடு ரொம்ப சூப்பரா பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சு இருக்குங்க. கண்டிப்பா நீங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. பூஜை பண்ணும் பொழுது பேசுறது கன்ஃபார்மா நீங்க அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். எங்க வீட்லயும் இப்படி நிறைய நடந்திருக்கு. சரிங்களா? அது பூஜை பண்ணதுக்கான ஒரு ஃபீலே நமக்கு கொடுக்காது. டக்கு டக்குன்னு படசல் போட்டுட்டு அடுத்த நிமிஷம் என்ன தெரியுமா பண்ணுவோம், இலைய தூக்கிட்டு போய் உட்காந்துருது சாப்பிடறதுக்கு. இப்படி பண்ணாம எல்லாமே ஃபர்ஸ்டே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சைலண்டா பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. தேர்ட் மிஸ்டேக் என்ன பண்ணுவோம்னா, மைண்ட் எங்கேயோ இருக்கும். நம்ம என்னமோ பூஜை ரூம்ல தான் உட்காந்துருப்போம். ஆனா நம்ம மைண்ட் எது ஏதோ யோசிச்சுட்டு இருக்கோம். நடந்து முடிஞ்சது, இப்போ அதுக்கப்புறம் நடக்க போறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா இப்போ பிரசன்ட்ல நம்ம என்ன பண்றோம்ன்றத மறந்துடுவோம். இது சில டைம்லாம் வீட்டுல நடக்கிறத விட கோவில்ல போயிட்டு கோவில்ல எல்லாம் சுத்தி முடிச்சுட்டு நம்ம லாஸ்டா உட்காருவோம் பாருங்க கொஞ்ச நேரம். அப்பதான் இந்த மாதிரி எண்ணெல்லாம் நமக்கு போகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக சின்ன சின்ன மெடிடேஷன் பண்ணலாம். மைண்ட் நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, அதுதாங்க இது. சரிங்களா? நம்ம இங்கதான் இருப்போம். ஆனா நம்ம எண்ணங்கள் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கும். அததான் சொல்றது, மெடிடேஷன்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பண்ணோம்னா நம்ம மைண்ட் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். பிளஸ் இது ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க பூஜை பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா ஃபோக்கஸ் ஃபுல்லா சாமி மேலதான் இருக்கணும். ஓகேங்களா? நீங்க எதுக்காக பூஜை பண்ண போறீங்க, என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்க, அதை மட்டும் தான் பிரசன்ட்ல நீங்க நினைச்சு பார்த்து உட்காரணும். பூஜை ரூம்லயோ இல்ல கோவில்லயோ எங்கேயாவது. அதை விட்டுட்டு நீங்க மைண்ட் எங்கேயோ போயிட்டு எதோ யோசிக்கிறது அதை பண்ணவே பண்ணாதீங்க. மைண்டு உங்க கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வாங்க.
அப்படி பண்ணும்பொழுது நம்ம மனசு விட்டு நம்ம வந்து வேண்டவும் முடியும். சாமி கிட்ட நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதெல்லாம் வந்து நல்லபடிக்கா வந்து நம்ம வந்து சாமிக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். நல்லபடிக்கா வேண்டி முடிச்சுட்டு வரலாம். 4th மிஸ்டேக் என்ன பண்ணோம்னாக்கா, விளக்கேத்தி முடிச்சுட்டு வெளிய வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க ஒன்ஸ். அதுக்கப்புறம் அந்த விளக்கு என்ன ஆச்சு? ஏதாச்சு? எண்ணெய் காலி ஆயிடுச்சா? இல்ல ஒவ்வொன்னும் வந்து எரிஞ்சுட்டு பத்திட்டு போயிடும். சில டைம்ல வந்து அந்த ஸ்மெல் நமக்கு வந்தா மட்டும் தான், "ஐயய்யோ! ஆமால்ல விளக்கேத்தணும். அத அணைக்கவே மறந்துட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போவோம். நம்ம அவ்ளோ சந்தோஷமா விளக்கேத்துறோங்க. அது லாஸ்ட்டா அது அணையும்போது, அந்த ஒரு தீஞ்ச ஸ்மெல்லோட அணைஞ்சா நல்லா இருக்குமா? எனக்கே நெறைய டைம் அது வந்து மறந்து விடும்பொழுது, லாஸ்ட்டா அந்த தீஞ்ச ஸ்மெல் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ச்சே! நம்ப ஃபர்ஸ்ட்டே பார்த்து அணைச்சிருக்கலாமோ! அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தப்பு வந்து நெறைய பேர் பண்ணுவீங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் விளக்கேத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வராம, ஒரு 1 ஹவர் டைம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி சரிங்களா? 1 ஹவர் டைம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு பாருங்க. எண்ணெய் இருக்கு அப்படி சொன்னா ஓகே விட்டுருங்க. அப்படி எண்ணெய் காலியாக போகுது அப்படின்னா, நீங்களே அணைச்சுட்டு வாங்க. ஆனா, ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னா, கம்ப்ளீட்டா வந்து அ விளக்கு எரியுறது ஸ்டாப் ஆயிடும். ஒரு சில நேரத்துல வந்து தி திரி ஃபால்ட்டா இல்ல எண்ணெய் ஃபால்ட்டான்னு தெரியாது. அந்த திரி ஃபுல்லாவே பத்திட்டு போயிடும். அந்த விளக்கு ஃபுல்லாவே பிளாக் ஆயிடுங்க. அது மனசே கேட்காது. ஸோ, நீங்க விளக்கேத்தும்போது குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா வந்து விளக்க அணைக்கும் பொழுதும் இருக்கணும். ஜஸ்ட் ஒன்ஸ் ஏத்திட்டு வெளிய வந்துட்டோம் அப்டின்ட்டு, உங்க பாட்டுக்கு நீங்க உங்க வேலைய பார்க்காம, போயிட்டு 1 ஹவர் டைம் எடுத்து நீங்களா அணைச்சுட்டு வாங்க. இது வந்து பூஜை ரூமுக்குன்னு மட்டும் இல்லாம, நமக்கும் வந்து சேஃப்டி இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா சில வீடுலாம் ரொம்ப அடைப்பா இருக்கும். வெளிய கூட காத்து போகாது. நம்ம வந்து சிலிண்டர் வச்சிருப்போம். சரிங்களா? மோஸ்ட்லி வந்து கிச்சன்லயே வந்து பூஜை ரூம்லாம் இருக்கும் நெறைய பேருக்கு. ஸோ இப்படிலாம் வந்து இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு சேஃப் இல்ல. நீங்க விளக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா, ரெகுலேட்டர் வந்து ஆஃப் பண்ணி விடுங்க. சரிங்களா? இந்த சின்ன சின்ன சேஃப்டி பர்ப்பஸும் நம்ம வந்து இதுல பார்க்கணும். அதனால நீங்களா வந்து அணைச்சிட்டு வர்றது தான் நல்லது. 5த் மிஸ்டேக் என்னன்னா, பக்தி இருந்தா மட்டும் போதும். ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. இது என்னன்னு பார்த்தோம்னா, நெறைய பேர் வந்து இந்த விரதம் இருப்பாங்க இல்லைங்களா? இந்த காலையில இருந்து பூஜை பண்ற வரைக்கும் சில பேர்லாம் விரதம் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்போ ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டா, சில பேருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுவும் இல்லாம ஒரு சில உடம்பு வந்து ஒத்துழைக்காது. சரிங்களா? ஸோ, பக்தி இருந்தா மட்டும் போதுங்க. நம்ப வந்து விரதம் இருக்கணும், மத்தவங்கள மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து நெனைக்காதீங்க, சரிங்களா? ஒரு சாமி கும்பிடும்பொழுது, ஒரு மனசு குறையோடு வந்து கும்பிடாதீங்க. நம்ப எப்படி இருந்து பூஜை பண்ணாலும், சாமி வந்து ஏத்துக்க தான் போது. ஆ உண்மையான பக்தி இருந்தா கண்டிப்பா எல்லாமே நிறைவேறும், சரிங்களா? சும்மா அதுவும் இல்லாம கடமைக்குன்னு சாமி கும்பிடாதீங்க. இந்த வெள்ளிக்கிழமைனாலே வந்து பூஜை அப்படின்ட்டு நம்ம மனசுல வந்து ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயம் இல்லைங்களா? பூஜை பண்ணணும்னு சொல்ட்டு. வெள்ளிக்கிழமைன்றதுனால பூஜை பண்ணாதீங்க. உங்களுக்கு பூஜை பண்ண தோணுது அப்டின்னா பூஜை பண்ணுங்க. சரிங்களா? பக்தி இருந்தா மட்டும் அந்த இடத்துல போதும். வேற எதுவுமே நமக்கு வந்து தேவையே இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்ல. இன்னும் சில பேர்லாம் என்ன தெரியுமா சொல்வாங்க? கோவில் போயே ஆகணும் இன்னைக்கு. போனா தான் நல்லது அப்டின்னு சொல்லுவாங்க. வீட்ல சாமி இருக்கும் பொழுது நம்ப கோவில் போறது ஓகே. எல்லாருக்குமே பிடிக்கும். சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா எனக்கு வந்து மோஸ்ட்லி வீட்ல வந்து சாமி கும்பிடுறது தாங்க பிடிக்கும். ஏன்னா கோவில் போனோம்னா நம்மளுக்கு வந்து அந்த மனசு ஒரு நிம்மதியா வந்து சாமி கும்பிட முடியாது. ஆ ரொம்ப ஒரு கூட்டமா, சத்தமா அந்த மாதிரிலாம் இருக்கும். அது எனக்கு சுத்தமா வந்து எனக்கு இஷ்டம் இல்லாத ஒண்ணு. ஆனா வீட்ல எவ்ளோ நேரம்னா உட்காந்து பூஜை ரூம்ல நல்லா நிம்மதியா வந்து மனசார சாமி கும்பிட்டு வருவேன். அதனால கோவில்லாம் போறது முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல நாள்ல வந்து போக மாட்டேங்க. எனக்கா தோணுச்சுன்னா எப்பயாவது போவேன். அந்த மாதிரி நம்ம கோவில் போய் தான் ஆகணும். கோவில் போய் தான் சாமி கும்பிடணும். அதுவும் ரூல்ஸ் இல்ல. நீங்க வீட்ல இருந்தே கூட நீங்க சாமி கும்பிட்டுக்கலாம். ஓகேவா? அதே போல முக்கியமான விஷயம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கடமைக்குன்னு சொல்லிட்டு சாமி கும்பிடாதீங்க. நானும் வந்து இவ்ளோ நாள் வீடியோ போட்டேன். ஆனா, என்னோட விளக்கேத்துறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சின்ன கிளிப் எடுத்திருப்பேன். அது ரொம்ப நாளா இருக்கும். அதோட இப்பதாங்க நான் சாமி கும்பிடுறேனே. ஸோ, நமக்கா ஒரு மனசுக்கு தோணும்ல, இன்னைக்கு ஓகே பூஜை பண்ணா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்பொழுது, உங்களுக்கு தோணும் பொழுது நீங்க பண்ணா மட்டும் போதும். சும்மா கடமைக்கு சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. ஓகேவா? நல்ல ஒரு உண்மையான பக்தி இருந்து நமக்கு இன்னைக்கு சாமி கும்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சா மட்டும் நீங்க வந்து சாமி கும்பிடுங்க. அதுக்காக அப்படியே விட்டு வைக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்ல. கிளீன் பண்றதெல்லாம் கிளீன் பண்ணுங்க. எல்லாமே பண்ணுங்க. ஆனா, சாமி கும்பிடும் பொழுது ஒரு மனசு திருப்தி இருக்கணும்ல. அது கண்டிப்பா எல்லாருக்குமே வேணும்.
ஸோ கடமைக்குன்னு சொல்லிட்டு சாமி கும்பிடாதீங்க. அது வந்து நம்மளுக்கு பலனே இல்ல சுத்தமா. அது ஒரு சாமிக்கும் வந்து ஒரு மரியாதை இல்லன்னு தான் நான் நெனைக்கிறேன். அவ்வளதாங்க இந்த 5 மிஸ்டேக்கு. இந்த 5 மிஸ்டேக் தான் நம்ம வந்து அடிக்கடிக்கு செய்வோம் இல்லீங்களா? அதனால நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இப்படி பண்ணும்பொழுது சீக்கிரமாவே நம்ம வேண்டுதல் வந்து சாமி கிட்ட போய் சேரும். கண்டிப்பா அவர் வேண்டுதல் வந்து நிறைவேத்துவாரு. எல்லாருமே இந்த வருஷம் ஃபுல்லாவே வந்து ரொம்ப ஹேப்பியா, ரொம்ப ஹெல்த்தியா வந்து அ நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கலாம். இது வந்து தமிழ் புத்தாண்டு அப்பவே இந்த வீடியோ போடணும்னு வந்து ட்ரை பண்ணேன். ஆ எடிட்டிங் ஒர்க்கு, அப்புறம் வாய்ஸ் ஓவர் குடுக்குறதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும்னு தெரியும். ஸோ, அதுக்குள்ளவே வந்து இன்னொரு வீடியோவும் ரெடியா இருந்ததா, அதனால அத போட்டாச்சு. ஓகே. லேட்டா இருந்தாலும் இந்த வீடியோ வந்து உங்கள வந்து சேரும் கண்டிப்பா. எல்லாருமே வந்து இந்த வருஷம் ஃபுல்லா ரொம்ப ஹேப்பியா, ரொம்ப ஹெல்த்தியா எல்லாருக்குமே நெனச்சது நடக்கணும்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கலாம். ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி என்னோட வீடியோ புடிச்சிருந்தா, இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.